Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பாஸ்தா ஒயிட் க்ரீமி பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு வந்து நான் ஒரு கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேப்சிகம் அதை வந்து சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் குட்டி குட்டியாக கார்லிக் வந்து சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஆலிவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ்க்காக ட்ரை சில்லிஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து நான் வந்து கேப்சிகம் போடுறேன். நிறைய பேர் கேப்சிகத்தோட ஸ்மெல் பிடிக்காது. கேப்சிகமோட ஸ்மெல் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனியன்ஸும் கார்லிக்குமே கூட நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சாஸில் ஆலிவ்ஸ் மட்டும் போட்டு பாஸ்தா பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஆலிவ்ஸும் கேப்சிகம் ஜிஞ்சர்லாம் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஒரு கப் பால் க்ரீம் சாஸ்க்காக எடுத்திருக்கேன். இதை வந்து பட்டரை நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் மைதா போட்டு அதுக்கப்புறம் இந்த பாலை விட்டு நல்லா கிளறி சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாஸ்தாவை வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றி பாஸ்தாவை வந்து நான் வேக வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் எதுக்காகனா சீக்கிரமாக பாஸ்தா வந்து வெந்துடும். அதுக்காக நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். மெயின் டைம் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸை ட்ரையாக இது பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் பெப்பரை கூட பொடிச்சு போட்டுக்கலாம். பெப்பரும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இந்த நான்ஸ்டிக் பேன் பார்த்திங்கன்னா நல்லா சூடான உடனே வெஜிடபிள்ஸை நம்ம வந்து வதக்கி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு க்யூப் பட்டர் எடுத்திருக்கேன். வீடியோவில் உங்களுக்கு பட்டர் நிறையா இருக்க மாதிரி தெரியும். பட் வந்து 1லேருந்து 1.5 டீஸ்பூன் தான் பட்டர் வரும். இந்த பட்டரை வந்து பேன் சூடானதும் அதில் போட்டு இந்த 2 ஸ்பூன் மைதாவை அதில் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா பாலை ஊற்றி நல்லா க்ரீம் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பேனில் சொன்ன மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஆனியன்ஸையும் போட்டாச்சு. ஆனியன் போட்டதுக்கப்புறமா கேப்சிகமையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நீங்கள் வந்து லாஸ்ட்டாக அந்த க்ரீமி சாஸில் ஊற்றும் போது வேகாமல் இருக்கும். அதனால நான் முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கிறேன். வெங்காயம் கேப்சிகம்லாம் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வெறும் க்ரீமி சாஸ் ரெடி பண்ணும் போது அதில் வந்து பாஸ்தா வேக வச்சு போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதில் சீஸ் ஆட் பண்ண போகிறேன். சீஸில் ஏற்கனவே உப்பு இருக்குங்கிறதுனால நான் எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு தான் சேர்த்துருக்கேன் இதில். அண்ட் பாஸ்தாலையும் ஏற்கனவே நான் உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இப்போது நல்லா இது வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஆலிவ்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஆலிவ்ஸ் அதில் போட போகிறேன். ஆலிவ்ஸ் வந்து இங்கே ப்ரிசர்வேட்டிவ் ஆலிவ்ஸ் எனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி. ஸோ அது இருக்கிறதுனால அந்த ஆலிவ்ஸ் அதில் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் கார்ன் எடுத்திருக்கேன். கார்ன் பேசிக்காகவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த கார்ன் எடுத்து அதில் போட்டு அதையும் போட்டு நல்லா நான் வதக்கிக்க போகிறேன். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். வெறும் ஆலிவ்ஸும் கார்னும் போட்டு பாஸ்தா பண்ணால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களோட கேப்சிகமோட ஸ்மெல் டாமினேட்டிங்காக இருக்கும். அது பிடிக்காதவங்க வெறும் ஆலிவ்ஸும் கார்ன் மட்டும் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாரி, நான் வீடியோ ரெக்கார்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இந்த ஸ்டெப்பை பண்ணிட்டேன். பட் அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு க்யூப் பட்டரை பேனில் போட்டு அது மெல்ட் ஆனதும் 2 டீஸ்பூன் மைதாவை அதில் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் பாலை அதில் ஊற்றி நான் வந்து இந்த சாஸ் ரெடி பண்ணுறேன். நான் ஏன் விஸ்க் யூஸ் பண்ணுறேன்னா இந்த விஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டி தட்டாமல் ஈவனாக நல்ல க்ரீமி பேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா தெரியும். இந்த அளவுக்கு க்ரீமி இருந்தால் போதும், இந்த அளவுக்கு லிக்விட் அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க அதோடு நிறுத்திட்டு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட பாஸ்தா நிறையா இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1/4 கப் பால் இதில் ஆட் பண்ணி நான் கிளறிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஒயிட் சாஸ் இருந்தால் போதும். இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் சீஸும் போட்டிருக்கேன். பட் சீஸ் போடுற ஸ்டெப்பும் இதில் ஸ்கிப்பாக இருக்குது. சீஸ் நான் போட்டு கிளறியாச்சு இதில். ஸோ வெந்த வெஜிடபிள்ஸையும் போட்டாச்சு. இப்போது பாஸ்தாவை எடுத்து இதில் கொட்டி கிளற வேண்டியது தான். சூப்பரான டேஸ்டி க்ரீமி ஒயிட் மெக்சிகன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு.
இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.